நமது ஆண்டவர் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 119 சங்கீதம் 105 வசனம் முதல் 112 வசனங்கள் முடிய. தியான வசனம் சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் 2025 ஆண்டுக்குள்ளாக சுகத்தோடு பலத்தோடு பிரவேசித்து நம் தேவனை துதித்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும், அதனால் நம்முடைய மனதில் சமாதானமும் நம் வாழ்க்கையில் நிம்மதியும் அருளப்பட அனுதினமும் அவருடைய சமூகத்தை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டில் நாம் நல்ல காரியங்களை, அதாவது நற்காரியங்களையே எதிர்பார்ப்போம். ஆனால் சில வேளைகளில் நாம் நினைத்தவை கைகூடாமல் இருக்கக்கூடும். சாத்தானும் நம்முடைய ஆத்மீக முன்னேற்றத்தை தடுப்பதற்கு அவனால் எவ்வளவு பிரயத்தனம் செய்யக்கூடுமோ அத்தனையும் செய்வான். அந்த சமயத்தில் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு சிக்கலான இக்கட்டுகளும் வரக்கூடும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க முடியாதவர்களாக, தீர்மானிக்க முடியாதவர்களாக, நாம் எந்த வழி செல்வது என தயங்குகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட வேளைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல வழிகாட்டியாக பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு அருளி இருக்கிறார். சங்கீதம் 119 105 வசனத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற பொழுது வேதாகமத்தை தீபமாகிய வேதம் என்று குறிப்பிடுகிறார். தீபமாகிய வேதம் எனக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பிரயாணமானாலும் ரயில் மூலமாகவோ அல்லது மோட்டார் மூலமாகவோ எந்த வாகனத்தை எடுத்தாலும், அல்லது வானிலே நம் ஆகாய விமானத்திலே பறந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி கைப்புத்தகம் வேண்டும். முன்பின் வழி தெரியாத ஒருவரும் குறைந்தபட்சம் வழி தெரிந்தவிடத்திலே விசாரியாமல் பிரயாணம் செய்ய மாட்டார்கள். கிறிஸ்துவர்கள் எல்லாரும் மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் பிரயாணம் செய்கிற பிரயாணிகள். அவர்களுக்கு திட்டவட்டமான, அதாவது அக்யூரேட் பிளான் அண்ட் டைரக்ஷன், திட்டவட்டமான குறிப்பு, திசை நோக்கும் வேதாகமத்தில் தான் உண்டு. உலகத்தின் தொலைவு தூரம் உள்ள ஊருக்கு செல்ல பல வழிகள் இருக்கலாம், வெவ்வேறு பிரயாண குறிப்பு ஏடுகளும் இருக்கலாம். ஆனால் மோட்ச ராஜ்யம் சேர ஒரே ஒரு வழிதான். அந்த வழியை தெளிவாக, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு முறைப்படி வழியை சுட்டி காட்டுவது பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. பிற குறிப்பு ஏடுகளை வைத்து மோட்ச வழியில் செல்லலாம் என்று நினைத்தால் நிச்சயமாய் வழி விலகி பாதை தவறி வளைய புறப்பட்ட இடத்தை சுற்றியே வருவோமே தவிர மோட்ச பாதையில் முன்னேறி செல்ல முடியாது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு வழி. அவர் அருளிய பரிசுத்த வேதாகமம் ஒன்றே சரியான நிகரில்லாத வழிகாட்டும் தீபம். அந்த தீபம் பயன்படுத்துவதே ஆசீர்வாதம். அந்த தீபத்தை அணைய விட்டு விடாதே. அந்த தீபம் கையிலிருந்து பறிக்கப்பட்டு விடுவதற்கு நீ காரணமாய் அமைந்து விடாது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், தீபமாகிய பரிசுத்த வேதாகமம் எல்லா இடையூறுகளையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல சரியான பாதையில் நாம் நடந்தாலும் இடையிடையே சாத்தானாலும் தடுக்கல் கற்கள், முள், காலிலே காயத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய லாட ஆணிகள் இருக்கலாம். நம்மை வீழ்த்துவதற்காக விரிக்கப்பட்டிருக்கிறதான கண்ணி விடிகள் போடப்பட்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் பெருமையாகிய பாம்பு, தன்னயமான தேள், இப்படிப்பட்டவைகள் நம்முடைய பாதையிலே கிடந்து நமக்கு பெரும் துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக காணப்படும்.
எல்லாவித பாவ சோதனைகளும் நம்முடைய வழியில் நடப்பதை தடுக்கலாம். நம்முடைய பாதையை தடை செய்யலாம். முன்னேற்றத்தை கொடுக்காது நம்மை சோர்வடைய செய்யலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்சகரின் பரிசுத்த அவதாரத்தில் அவருக்கு வனாந்தரத்தில் ஏற்பட்ட 3 சோதனைகளையும் வேத வாக்கியங்களாலான தீபத்தினாலே வென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடிக்கடி இப்படி செல்வது நல்லதா, இது சரியா அல்லது தவறா என்ற போராட்டம் நமக்கு உண்டு. சரியான முடிவு தெரிந்து கொள்ள பரிசுத்த வேதமாகிய தீபம் ஒன்றே நமக்கு போதும். வழியில் அணைந்து போகக்கூடிய மங்கலான பிற தீபங்களை நம்பாமல் பரிசுத்த வேதாகமமாகிய இந்த தீபத்தை நாள்தோறும் நம்முடைய கைகளில் ஏந்தி செல்வோம். எனக்கு அன்பான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீபம் இன்று உங்களுடைய கையிலே இருக்கிறதா? இந்த தீபம் உங்களுடைய கையிலே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த தீபம் இருக்கலாம், பரிசுத்த வேதாகமம் இருக்கலாம், ஆனால் அதிலே ஒளி காணப்படுகிறதா? நீங்களும் நானும் முழுமையான ஒரு வேதாகமத்தை கையிலே வைத்திருப்பது அல்லது, அந்த வேத வசனங்கள் என்னால் உள்வாங்கப்பட்டு அந்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் அது தீபமாக இருக்கிறது. இல்லை என்றால் வெளிச்சமில்லாத ஒரு தீபம், எரியாத ஒரு தீபமாக அது காணப்படும். எரியாத தீபத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, பரிசுத்த வேதமாகிய தீபம் உன் கரத்தில் இருக்கட்டும். அந்த பரிசுத்த வேதாகமமாகிய தீபம் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆம், அது எரிவதற்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்து தியானித்து அப்பியாசித்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் அர்ப்பணிப்போம். இந்த புதிய வருடத்தின் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் கடந்து செல்ல வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வருவோம். அப்படி நாம் செயலாற்றுகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் பாதையில் எத்தனை விஷப்பூச்சிகள் வந்தாலும், எத்தனை கண்ணிவெடிகள் கடந்தாலும், எத்தனை விதமான மேடுகள் பள்ளங்கள் காணப்பட்டாலும், உன்னால் கடக்கக்கூடாத சில கஷ்டங்கள் வந்தாலும், உன் ஆண்டவராகிய கர்த்தர் அவைகளை கடந்து செல்லும்படியாக திக்கற்று திசைகட்டு இருக்கிற உனக்கும் எனக்கும் பாதைக்கு தீபமாகிய அந்த ஆண்டவருடைய வழிகாட்டுதல் உனக்கும் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். 3வதாக, தீபமாகிய வேதம் அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அளவற்ற மகிழ்ச்சி. இந்த அளவற்ற மகிழ்ச்சி என்பது சொல்லுகின்ற பொழுது உன்னத தேவனால் நமக்கு அளிக்கப்படுகிற ஒரு மேலான கிருபை என்று சொல்லலாம். நாம் நடந்து பயணிக்கின்ற பொழுது சோர்வு ஏற்படுவது இயல்புதான். அசதியும் களைப்பும் சஞ்சலப்படுத்தும். ஆனால் பரிசுத்த வேதமாகிய தீபம் தேனிலும் மதுரமான இனிமை தரக்கூடியது. வேதத்தையே புகழ்ந்து விமர்சனம் செய்யும் 119ஆம் சங்கீதத்திலே வேதம் நமக்கு மிக்க மனமகிழ்ச்சி என்று 12 முறை வற்புறுத்தப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே தமிழிலும் கூட விதவிதமான புத்தகங்கள் உண்டு. ஆனால் அவை வியாதி, துன்பம், மரணப்படுக்கை, தனிமை, தோல்வி இப்படிப்பட்ட வேளைகளில் கொஞ்சம் கூட நமக்கு உபயோகத்தை கொடுக்காது, பயன் தராது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகள் நமக்கு வெறுப்பை மாத்திரமே அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆசீர்வாதங்கள் மிகுந்த, ஆலோசனைகள் நிறைந்த, ஆறுதல் பொங்குகின்ற பல இன்பச் சுடர்கள் பரிசுத்த வேதமாகிய தீபத்தில் வற்றா செல்வமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்பது பல பக்தர்களுடைய அனுபவ சாட்சியாக இருக்கிறது. இது உங்களுடைய என்னுடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய வருஷத்தில் நாம் ஒரு தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். எனக்கு இந்த தீபமாகிய வேதம் ஒவ்வொரு நாளும் என்னால் எடுத்துச் செல்லப்பட வேண்டும், என்னால் கையாளப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு தீர்மானத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஜெபித்து பக்தி வினயத்தோடு அந்த பரிசுத்த தீபத்தை கையில் எடுக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் ஊற்றி நம் இதயத்தில் பாவ இருள் நீக்கப்படவும்,
அதைரியம், சந்தேகம், சோர்வு முதலான இருள் நீக்கப்படவும், உன்னதமானவரின் பலன் நமக்கு அருளப்படவும் நம்மிலே கிரியை செய்கிறார். என்றென்றும் சுடர்விட்டு கொண்டு, என்றென்றும் பிரகாசித்து கொண்டு, மங்காத அணையாத நிலையில் உள்ள இந்த தீபம் நம்மை பிரகாசிப்பித்து இந்த புதிய ஆண்டில் நம் ஒவ்வொருவரையும் பாதையிலே நம்மை வழிநடத்தி, வழி தடம் பிறளாத வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நம்மை பயணிக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த புதிய ஆண்டின் மேலான நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளவும், பரலோக பயணிகளாக பயணிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே பாதை தவறாத, பாதை தடம்புரளாத ஒரு வாழ்க்கையாக அமைய இந்த வேதமாகிய தீபத்தை நாம் சொந்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கின்ற அருமையான உம்முடைய சத்திய வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த வேதமே எல்லா இடையூறுகளையும் நீக்கி எங்களை வழிநடத்துகிறது. அது எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் உம்முடைய பரிசுத்த வேதத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவைகளை வாசித்து, தியானித்து, அப்பியாசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரலோக பாக்கியத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.